आइबोवन वनक्कम गौरवनीय स्वामीන් වහන්සේ மௌலவிතුමනි பியතුමනி குருக்கள்துமனி வணக்கத்துக்குரிய பிக்குமார்களே குருக்கள்மார்களே மௌலவிமார்களே பாதிரிமார்களே වේදිකාවේ ඉන්න අපේ වතු ශේස්ත්‍රයේ භාරව විශේෂයෙන්ම මලයගම් ජනතාවගේ ආර්ථිකය උගේ සමාජ ජීවිතය ගොඩනැංවීමේ වගකීම තමන්ගේ දෙවුරට බාර අරගෙන ඉන්න අපේ සමන්ත විද්‍යාරත්න සහෝදරයාගෙන් ඒ වගේම මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයේ නායකත්වයේ දරන අපේ මංජුල සහෝදරයා ඒ වගේම අපේ නියෝජ්‍ය අමාත්‍යවරුන් മന്ത്രിවරුන් ප්‍රාදේශ සභා සභාපතිවරු විශාල ප්‍රමාණයක් වේදිකාවේ ඉන්නවා ඒ සියලු சகோதரවරුනි சகோதரியනි மேடையில் வீற்றிருக்கும் மலையக மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்நேர வணக்கம் සහභාගී වෙලා ඉන්න ආදරණීය අම්මේ තාත්තේ சகோதரයා சகோதரிய දුව දරුවනි வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே අපි මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ පළමු වතාවට තමයි මේ දින රැළියක් පවත්වන්නේ. நாங்கள் முதல் முறையாகவே இந்த நுவரெலிய மாவட்டத்தில் மே தினத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். හැබැයි අපි පළමු අවස්ථාවට මේ දිනේ පවත්වනකොට මීට පෙර පවත්වපු කිසිවෙක් අද මේ දින පවත්වන්නේ නැහැ. ஆனால் நாங்கள் முதல் முறையாக மே தினத்தை நடத்துகின்ற போது இதற்கு முன் மே தினத்தை செய்தவர்கள் யாருமே மே தினம் செய்யவில்லை. ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதிலிருந்து விளங்குவது என்ன? මේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ මේ මලයගම් ජනතාව ඇතුළු සියලු ජනතාව අද විශ්වාසය තබලා තිබෙන්නේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව කෙරෙහි කියන පණිවිඩය තමයි ඒ දීලා තිබෙන්නේ. மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்பதே அதுவாகும். මේ ආණ්ඩුව හැදුවේ මේ ආණ්ඩුව රකින්නේ මේ ආණ්ඩුව ජයග්‍රහණය ගෙනත් දෙන්නේ මේ රටේ ජනතාවට. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பது இங்கிருந்து வெற்றியை கொண்டு வருவது அனைத்துமே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே. මතක තබා ගන්න ලංකාවේ හැදිලා තිබෙන්න ශක්තිමත්ම සහ වැඩිම ජනතාව විශ්වාසය දිනා ගන්න ආණ්ඩුව මේක. இலங்கையில் உருவாகியதில் பலமானதும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதுமான ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே. මේ මලයගම් ජනතාව මේ ආණ්ඩුව කෙරෙහි ලක්ෂ සංඛ්‍යාත ජනතාවක් අද විශ්වාස කරනවා. மலையகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். අපි උතුරට ගියොත් එම ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. நாம் வடக்குக்கு சென்றால் வடக்கில் உள்ள மக்களும் இந்த அரசாங்கத்தையே நம்புகின்றனர். අපි නැගෙනහිරට ගියොත් එහි ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. நாங்கள் கிழக்குக்கு சென்றாலும் அந்த மக்களின் நம்பிக்கையும் தேசிய மக்கள் சக்தியே. අපි දකුණේ සියලු ජනතාව විශ්වාස කරන්නේ මේ ආණ්ඩුව. தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்தின் மீதே நம்பிக்கை கொண்டுள்ளனர். ඒ කියන්නේ මොකද්ද? இதிலிருந்து விளங்குவது என்ன? ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதல் முறையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් மக்களுடைய அரசாங்கம் වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක් உழைக்கும் மக்களின் அரசாங்கம் මේ රටේ ගොඩ නැගිලා තිබෙනවා. இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. මේ ආණ්ඩුව පත්වලා අවුරුදු එකමාරකට කිට්ටු වෙමින් තිබෙනවා. இந்த அரசாங்கம் உருவாகி 1.5 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. මේ කාලය තුල අපි ආණ්ඩුව ලෙස තීන්දුව తీරන බොහෝමයක් ගත්තා. இந்த காலப்பகுதியில் பல தீர்மானங்களை அரசாங்கமாக எடுத்திருக்கின்றோம். බොහෝම වැඩ කටයුතු වලට මුල් පියවර තිබ්බා. பல வேலை திட்டங்களுக்கான அடித்தளங்கள் இடப்பட்டிருக்கின்றது. ඒ හැම එකෙම ප්‍රතිඵලය කුමක්ද? அனைத்தினதும் நன்மை என்ன? අපේ අරමුණ මොකද්ද? எம்முடைய நோக்கம் என்ன? අපේ ඉලක්කය මොකද්ද? எம்முடைய நோக்கம் என்ன? අපේ රටේ වැඩ කරන ජනතාවට இந்த நாட்டில் இருக்கின்ற உழைக்கும் மக்களுக்கு ඉතාමත් හොඳ ආදාය මාර්ගයක්, சிறந்த ஒரு வருமான திட்டத்தை, ඉන්ද නිවහනක්, வீடு ஒன்றை, අපේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, சிறந்த கல்வியை, නීතියක් තිබෙන රටක්, சட்டம் ஒன்று இருக்கின்ற நாடாக, ජාතික සමගිය තිබෙන රටක් ගොඩනැංවීමයි. தேசிய ஐக்கியம் உள்ள ஒரு நாடாக අපි තීන්දුව වර්ග දෙකක් ගත්තා. இரண்டு விதமான தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். එකක් ජනතාව වෙනුවෙන් තීන්දුව. ஒன்று மக்களுக்கான தீர்மானங்கள். දෙක இரண்டாவது පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන තීන්දුව. ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை சலுகைகளை நிறுத்தும் தீர்மானம். වෙනද ආණ්ඩු ගන්න තීන්දුව මොනවද?
ஏனைய நாட்களில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்களை எடுத்தார்கள்? පාලකයන්ගේ වරදාන වරප්‍රසාද වැඩි කරගන්න තීන්දුව. ஆட்சியாளர்களுடைய சலுகைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானம், ජනතාවට පීඩාව වේදනාව ගෙනත් දෙන තීන්දුව. மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொண்டு வருகின்ற தீர்மானம். හැබැයි ඒකේ අනිත් පැත්ත ஆனால் இன்று அதன் மறுபக்கம், තීන්දුව ගන්නවා පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන්න. இன்று ஆட்சியாளர்களுடைய வரப்பிரசாதங்களை இல்லாமலாக்குவதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். තීන්දුව ගන්නවා වැඩ කරන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. உழைக்கும் மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். එහෙනම් මොකද්ද මේ ආණ්ඩුව? அப்படியானால் இந்த அரசாங்கம் எப்படியானது? මේ ආණ්ඩුව තමයි ගොඩනැගී තිබෙන වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. இந்த அரசாங்கம் தான் உழைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையின் முதன் முறையாக වැඩ කරන ජනතාව ප්‍රමුඛ කොටගෙන உழைக்கும் மக்களை முதன்மையாக கொண்ட, වැඩ කරන ජනතාව ඉලක්ක කරගෙන உழைக்கும் மக்களை இலக்காக கொண்ட, වැඩ කරන ජනතාවගේ ඉදිරිය වෙනුවෙන් உழைக்கும் மக்களுக்காகவே உழைப்பதற்காக ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். අපි ගත්ත තීන්දුව බලන්න. நாம் எடுத்த தீர்மானங்களை பாருங்கள். මේ මලේගම් ජනතාවගේ වැටුප් වැඩි කිරීමේ තීන්දුවක් අපි ගත්තා. இந்த மலையக மக்களின் சம்பள தொகையை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்தோம். ඇයි? ஏன்? අපි ඉන්නේ ජනතාවත් එක්ක. நாம் மக்களோடு இருக்கின்றோம். இந்த மக்களோடு ආණ්ඩුව ඔබගේ ආණ්ඩුවක්. ஆண்டு உங்களுடைய அரசாங்கம். දිට්වා සිලුකුණාටු ආවා. திட்வா சூறாவளி வந்தது, කුඹුරු විනාශ වුණා. வயல்கள் வீணாகின, භවභෝග විනාශ වුණා. விவசாய நிலங்கள் வீணாகின, ඇති කරන සත්තුන් විනාශ වුණා. உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து விலங்குகளும், ගොවි ජනතාව, விவசாயிகள், දීවර ජනතාව, மீனவர்கள், වැවිලි ශේෂ්ත්‍ර වැඩ කරන ජනතාව பெருந்தோட்டத்துறை வேலை செய்பவர்கள் විශාල අසිරිතාවයකට පත් වුණා. பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். අපේ ආණ්ඩුව මොකද්ද කරේ? எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது? වගා බිම්වලට விவசாய நிலங்களுக்கு ලංකාවේ ඉතිහාසයේ ලබා දුන් වැඩිම වන්දි දෙන්න තීරණය කරා. இலங்கை வரலாற்றிலே அதிகமான தொகையை நஷ்டஈடாக வழங்கினோம். ඒ ආණ්ඩුව වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஏனென்றால் இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். දීවර ජනතාවගේ බෝට්ටු නැති වුණා. மீனவர்களுடைய போட்டுகள் இல்லாமல் போன, දෙල්ලාම්පන නැති වුණා. அவர்களுடைய ஏனைய உபகரணங்கள் இல்லாமல் போன, අපි බෝට්ටු ගන්න අවශ්‍ය නැ සියලු සාන ලබා දෙන්න කටයුතු කරා. மறுபடியும் அந்த படகுகளை வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் செய்தோம். ඇයි ඒ? ஏன்? අපි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். වැවිලි ශේෂ්ත්‍රය දාලා භෝග විනාශ වුණා. பெருந்தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து இதுகள் வீணா போனது. ගම්මිරිස් වගාව, மிளகு, තේ වගාව, தேயிலை, ඒ වගේම එනසාල් වගාව கருவா ආදී ශේෂ්ත්‍ර විනාශයට පත් වුණා. ஆகிய அனைத்து துறைகளும் வீணாகி போனது. අපි වැඩිම සහන දෙන්න තීරණය කරා. நாங்கள் கூடுதலான மானியத்தை வழங்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙම තමයි ආණ්ඩුව. அதுதான் அரசாங்கம். වැඩ කරන ජනතාවගේ ගෙවල් විශාල ප්‍රමාණයක් විනාශ වුණා. வேலை உழைக்கும் மக்களுடைய பல்வேறு சொத்துக்கள் வீணாகி போனன. අවතන් කඳුරු වලට ගොඩ ගැහුණා. முகாம்களுக்கு சென்றனர் மக்கள். ගෙවල් දොරවල් வீடு வாசல் තුනාටු විසි විනාශ වුණා. அனைத்துமே வீணாகி போனன. අපි මොකද්ද කරේ? நாம் என்ன செய்தோம்? අපි තීන්දුවක් ගත්තා. நாம் தீர்மானம் ஒன்று எடுத்தோம். අපි දන්නවා විනාශ වුණු ගෙවල්, சேதமடைந்த வீடுகள், අනාරක්ෂිත ගෙවල්, பாதுகாப்பற்ற வீடுகள், පාසුකම් රහිත ගෙවල්. வசதியான வீடுகள். ඒ නිසා අපි මොකද්ද කිව්වේ? நாம் என்ன கூறினோம்? විනාශ වුණු හැම ගෙදරකටම வீணா சேதமடைந்த அனைத்து வீடுகளுக்கும், විනාශ වේයි අනුමාන කරන හැම ගෙදරකටම எதிர்காலத்தில் பாதுகாப்பற்று போகும் என எதிர்பார்க்கும் ලක්ෂ 50ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. 50 லட்சம் கொடுக்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் இது. එහෙම ආණ්ඩු. அதுதான் அரசாங்கம். කුඩාව විනාශ කරලා තිබෙනවා නම් சிறியதொரு சேதம் ஏற்பட்டிருந்தால் ලක්ෂ 5ක වන්දියක් දෙන්න තීරණය කරා. 5 லட்சம் நிவாரணம் வழங்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩු. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். පාසල් දරුවන්ගේ பாடசாலை மாணவர்களது පොතපත අහුවෙලා තිබුණා නම් அவர்களுடைய புத்தகங்கள் சேதமடைந்தால் රුපියල් 25000 දෙන්න තීරණය කරා. 25000 வழங்க தீர்மானித்தோம். ඇයි? ஏன்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். එහෙමයි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව හදපුවාම රටේ ජනතාවට ප්‍රතිලාභ එන්නේ. இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கினால் மக்களுக்கான நலன்கள் දැන් கிடைக்கும். මොකද්ද මේ යුද්ධයක් මත වුණා? இப்பொழுது ஒரு யுத்தம் நடந்தது. අපිට වළක්වන්න බැරි විදිහට තෙල් මිල ඉහළ ගියා. எங்களால் தவிர்க்க முடியாத அளவு எண்ணெய் விலை அதிகரித்தது. වළක්වන්න බැරි විදිහට අනිකුත් බලශක්ති ඉල්ලුම බලශක්ති මිල ඉහළ ගියා. ஏனைய எரிபொருள் விலைகள் அதிகரித்தது. හැබැයි අපි මොකද්ද කරේ? ஆனால் நாம் என்ன செய்தோம்? වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக මොකද්ද අපි කරේ? என்ன செய்தோம்?
අද හැම ඩීසල් ලීටරයකටම ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் රුපියල් 100ක සහනාධාරයක් මේ ආණ්ඩුව ලබා දෙනවා. 100 ரூபாய் நிவாரணம் அரசாங்கம் வழங்குகின்றது. අද ඩීසල් ලීටරයක් 382යි. இன்றும் 382 ரூபாயாக விற்கப்படுகின்ற டீசல். අපි ඒ 100 දුන්නේ නැත්නම් 482යි. அந்த 100ஐ நாங்கள் வழங்காவிட்டால் 482 ஆக இருந்திருக்கும். ඇයි අඩු කරන්නේ? ஏன் குறைக்கின்றோம்? ජනතාවගේ ආණ්ඩුවක්. இது மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි පොහොර මිල ඉහළ ගියා. உர விலை அதிகரித்தது. අපි කිව්වා කුෂ්කර්මාන්ත වීවගාවේ යෙදෙන ගොවි ජනතාවට நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் கூறினோம் පොහොර සඳහා අලුතෙන් உரம் தொடர்பாக புதிதாக රුපියල් 10000ක සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. 10,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි දීවර ජනතාවට மீனவர் அது மட்டுமல்ல மீனவர்களுக்கு ඉන්ධන සහනාධාරයක් දෙන්න තීරණය කරා. எரிபொருள் நிவாரணத்தை வழங்க වැඩ தீர்மானித்தோம். කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக බහුදින යාත්‍රාවකට பல நாள் படகுகளுக்கு ලක්ෂ එකමාරක ඉන්ධන දීමනාවක් දෙනවා. 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தீர்மானித்தோம். වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கமாக. එහෙම ආණ්ඩුවක් නෙවෙයි හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கம் தான் உருவாக்கப்பட்டது. සෑම ව්‍යසනයකදීම அனைத்து அழிவுகளிலும் අපි පෙරට එනවා. நாங்கள் முன் வருகின்றோம். ජනතාව බලා ගන්න. மக்களை பாதுகாப்பதற்காக. දිට්ටා සුළු කුණාටුවට திட்வா சூறாவளியாக இருந்தாலும் අපි රුපියල් කෝටි 50000ක් දැම්මා. நாங்கள் 50,000 கோடி ஒதுக்கினோம் அதற்காக. පොඩි ගාණක් නෙවෙයි. லேசான குறைந்த தொகை கிடையாது. රුපියල් කෝටි 50000කින් 50,000 கோடி ரூபாய்கள் ආධාර දෙන්න, அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க, ගෙවල් හදලා දෙන්න, வீடுகளை செய்து கொடுக்க, පාසල් ගොඩනැගිලි හදන්න, பாடசாலைகளை செய்து கொடுக்க, කඩාවැට්ටු මන්මාවත් හදන්න வீழ்ச்சி அடைந்த அனைத்தையும் செய்து கொடுக்க ජනතාව වෙනුවෙන් ඉන්න ආණ්ඩුවක්. மக்களுக்காக செயற்படுகின்றார். එහෙම ආණ්ඩුව හදන්න. அப்படித்தான் அரசாங்கம். ඒ ආණ්ඩුව නෙවෙයි ජනතාවට ඕන. அப்படியான அரசாங்கம் தானே மக்களுக்கு தேவை. කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையில் முதல் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். යුද්ධය ආවා. யுத்தம் வந்தது. පාර්ලිමේන්තුවට ගිහලා අපි කිව්වා பாராளுமன்றத்துக்கு சென்று நாங்கள் கூறினோம், මේ ලෝකයේ ඇති වී තිබෙන යුද්ධමය තත්ත්ව වෙනුවෙන්, இந்த உலகத்தில் உருவாகியுள்ள இந்த யுத்த சூழ்நிலையினால் පීඩාවට පත්වන ජනතාව වෙනුවෙන් துன்புறுத்தலுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் කෝටි 10000ක් වෙන් කරලා තියෙනවා. කෝටි 10000ක් වෙන් කරලා තිබෙනවා. 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். ජනතාවගේ ආණ්ඩුවක්. மக்களுடைய அரசாங்கம். ඒ නිසා මතක තබා ගන්න. அதனால் ஞாபகத்தில் வைத்துக் මේ கொள்ளுங்கள். ගොඩනැගිලා තියෙන්නේ කුමක්ද? இங்கு உருவாக்கி இருக்கிறது என்ன? ජනතාවගේ ආණ්ඩුව. மக்களுடைய அரசாங்கம். මේ ආණ්ඩුව රකින්න කවුද? இந்த அரசாங்கத்தை யார் මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை காப்பது இந்த நாட்டு ඔබ ලෑස්ති மக்கள். නැද්ද? நீங்கள் தயார் இல்லையா? ඔබ මොකද්ද කියන්නේ? நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கம் வேணுமா? රකින්න ඕනේ නැද්ද මේ ආණ්ඩුව? இந்த அரசாங்கத்தை காக்க வேண்டாமா? මොකද්ද කියන්නේ? என்ன கூறுகின்றீர்கள்? ජනතාව ඉන්නේ ආණ්ඩුවත් එක්ක. மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள். හැබැයි මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடக்கின்றது? පොඩි කණ්ඩායමක් ඉන්නවා. சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10ක් 15ක් එනවා. 10-15 பேர் வருவார்கள். පාරකට බහිනවා. ரோட்டுக்கு இறங்குவார்கள். ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10ක් 15ක් බැහැලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? ඔහොම පුළුවන් ද අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව, மாபெரும் அரசாங்கம், ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம். 10ක් 15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව් பாவம். මොනවද තියෙන රැස්වීම? என்ன செய்ய? எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை, එහෙම මුකුත් නෑ. அப்படி ஒன்றுமே இல்லை. එක ඇමති කෙනෙක්ගේ ගෙදර, ஒரு அமைச்சரின் வீட்டில், එක හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஒரு வீட்டில் අනිත් පක්ෂවලා එකතු වෙනවා. ஏனைய கட்சிகள் இருக்கிறவர்கள் சேருகின்றார்கள். එකතු වෙලා කියනවා ප්‍රබල හිටපු ඇමතිවරයෙක්ගේ ගෙදර ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. கூறுகின்றார்கள் இந்த வீட்டிலே சேர்ந்து அனைவரும் சேர்ந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்கான ඊළඟ දවසේ அடுத்த நாள் කට්ටිය තව හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙදර இன்னும் ஒரு அமைச்சர் வீட்டில் கூடுகின்றார்கள். අර ටිකමයි அதே கோஷ்டி தான். ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத ඊළඟ தீர்மானம். දවසේ அடுத்த நாள் ආයේ ඒ ටීම් එකම அதே டீம் තව පක්ෂ කාර්යාලයක இன்னொரு கட்சி காரியாலயத்தில் ආණ්ඩුව එලවන්න සලසුමක්. அரசாங்கத்தை விரட்ட போறாங்களாம். මේව පුළුවන් ද ආණ්ඩුව එලවන්න? இப்படி முடியுமா அரசாங்கத்தை விரட்ட? ඇයි ඒ? ஏன்?
ඒගොල්ලන්ට ඕන රටේ කලබල ඇති කරන්න. அவர்களுக்கு தேவை நாட்டில் குழப்பத்தை உருவாக்க ඒගොල්ලන්ට ඕන රටේ අස්ථාවරභාවයක් ඇති කරන්න. இந்த நாட்டை நிலையற்றதாக மாற்ற வேண்டும். හැබැයි ආණ්ඩුවක ස්ථාවරභාවය රඳා පවතින්නේ ஆனால் அரசாங்கத்தின் நிலையான தன்மை රටේ ජනතාවගේ විශ්වාසය මත. மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. ඇත්තටම අපි මේ ඉදිරියට පෙර කල්පනා කරා මේ ඉදිරියේ පවත්වන්නේ කොහොමද කියලා. இந்த மே தினத்துக்கு முன்னர் எவ்வாறு இதை செய்வோம் என்று யோசித்தோம். අපි ආරම්භයේදී සැලසුම් කරා நாங்கள் ஆரம்பத்தில் தீர்மானித்தோம் යාපනයේ யாழ்ப்பாணத்தில் මේ නුවරඑළියයි நுவரெலியாவில் කොළඹයි විතරක් තියමු කියලා. கொழும்பில் மட்டுமே செய்வோம் என்று. ඒතර අපි බැලුවා කොළඹ. அப்போது நாங்கள் கொழும்பை பார்த்தோம். කොහෙද තැනක් තියෙන්නේ? இடம் எங்க இருக்கின்றது? ලොකුම තැන ගෝල් පේස් පිට්ටනිය. பெரியதாக இருப்பது கோல் பேஸ் மட்டும்தான். අපි 103 ඉන්නකොටත් පිරෙව්වා. அது 100ல 3 வீதமா இருக்கக்குள்ளே நிரப்பணும் அத. දැන් இப்போது එතනත් මදි. இப்ப அந்த இடமும் குறைவு பத்தாது. ඇත්තටම තැනක් නැහැ. உண்மையிலேயே எங்களுக்கு இடம் இல்ல கொழும்புல. විශේෂයෙන්ම ඊළඟ ඉන්ධන මිල ඉහළ ගියා. எரிபொருள் விலை அதிகரித்தது. ඉන්ධන ප්‍රශ්න පැන නැගුණා. எரிபொருள் பிரச்சனை உருவாகியது. ඔක්කොම කොළඹෙන්ද දුෂ්කරයි. கொழும்புக்கு எல்லாருக்கும் வர முடியாது. කොළඹ ඉන්න තැනකුත් නැහැ. கொழும்புல இருக்கிறதுக்கான இடமும் இல்ல. අපි කල්පනා කරා මොකද්ද? நாங்கள் சிந்தித்தோம். රට පුරා රැස්වීම 21ක් තියන්න. நாடு முழுவதும் 21 ලංකා ඉතිහාසයේ පළමු වතාවට இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக රට පුරා இந்நாடு முழுவதும் දසදහස් සංඛ්‍යාත ජනතාවක් ஆயிரக்கணக்கான மக்கள் ජාතික ජනබලවේගයත් එක්ක தேசிய மக்கள் சக்தியுடன் ඒ ආණ්ඩුව කරේ තියෙන විශ්වාසය இந்த அரசாங்கத்தின் மீது உள்ள நம்பிக்கை ආණ්ඩුවට තියෙන බැඳීම அரசாங்கத்தோடு உள்ள අද සෑම නගරයකම පෙන්නනවා. இன்று அனைத்து நகரங்களிலும் මම කියන්නේ එකයි. நாங்கள் கூறுகின்றோம் ஒன்றுதான். ඔය සුම්බුන් ඔක්කොම එකතු වෙලා இந்த சிதறிய துண்டுகள் எல்லாரும் එක சேர்ந்தாலும் තැනකට ඇවිල්ලා ஒரு இடத்துக்கு வந்து මේකෙන් භාගයක් පෙන්නන්න. இதுல பாதி கூட்டி காட்டுங்களே. මේ ජනගහනෙන් කාලක් පෙන්නන්න. இதுல ஒரு காவாசி கூட்டி காட்டுங்க. முடியாது. ඒගොල්ලෝ ඉන්නේ කොතනද? அவங்க எங்க இருக்கிறாங்க? හතර පස් දෙනෙක් පොඩි කල්ලියක් 4-5 பேர் சேர்ந்த சின்ன சின்ன கூட்டங்கள் මාධ්‍ය විසින් පුම්බන විකෘතියක්. சும்மா ஊடகத்தால பெருப்பிச்சு ඇයි காட்டப்படுகிறது. ඒ? ஏன் ඒගොල්ලෝ කලබල වෙලා ඉන්නේ. அவங்க குழப்பமாகி பயந்து போய் இருக்கிறாங்க. ඇයි ඒ කලබල වෙන්නේ? ஏன் பயந்திருக்கின்றார்கள்? මේ රටේ ජනතාව කලබල වෙන්න ඕනේ. இந்த நாட்டு மக்கள் பயப்பட தேவையில்லை. හැබැයි ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டும். ඇයි? ஏன்? ඔගොල්ලෝ දකිනවා நீங்கள் பார்க்கின்றீர்கள் ලංකාවේ පළමු වතාවට කුඩු තොග ගණන් අල්ලනවා. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக குடு பாரிய அளவில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமாய் பயப்படுறீங்களா? නෑ. இல்லை. ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? පාතාලේ සබතකම් பாதாள உலக கோஷ்டிகள் තොග පිටින් එළිවෙනවා. பாரிய அளவில் பிடிபடுகின்றார்கள். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றார்களா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි? ஏன்? ඒගොල්ලන්ගේ ගෝලයෝ அவர்களுடைய ඒගොල්ලෝ හදපු අය அவர்களுடைய கூட்டாளிகள் ඒගොල්ලන්ගේ රැකවරණේ පෝෂණය වුණු අය அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்தவர்கள் අත්තඩංගුවට පත් වෙනවා. அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். දැනුත් විදේශ රටවල වල කීප දෙනෙක් இப்போதும் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். අත්තඩංගුවට අරගෙන තියෙනවා. கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். එයා ලංකාවට කැඳවීම සඳහා අපි මේ වෙනකොට පියවර අරන් තිබෙනවා. இலங்கைக்கு அவர்களை கொண்டு வர வேலைகளை நடத்தி මේ கொண்டிருக்கிறார்கள். ජනතාව කලබල වෙන්න ඕනද? மக்கள் பயப்பட வேண்டுமா? පාතාලේ අත්තඩංගුවට ගන්නවා. பாதாள உலக கோஷ்டிகளை கைது செய்ய පාතාලේ මර්ධනය කරනවා. பாதாள கோஷ்டிகளை இல்லாமலாக்குகின்றோம். ජනතාව කලබල නැහැ. மக்கள் எந்தவித குழப்பமும் ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் குழப்பம் කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்பட வேண்டும். ඒ විතරක්ද? அது மட்டுமா? අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා තියෙනවා. குற்ற விசாரணை திணைக்களத்தை පරීක්ෂණ විශාල ප්‍රමාණයක් දියත් වෙනවා. பல்வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? නෑ ඒගොල්ලෝ කලබලයි. இல்லை, அவர்கள் අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. அதே போல் ஊழல் மோசடி திணைக்களம் பலமாக்கப்பட்டிருக்கின்றது. අල්ලස් කොමිසමේ බිල්ඩින් එක ඉඩමදි කිව්වා. ஊழல் அந்த திணைக்களத்துக்கான ஒரு இடம் අපි குறைவு. හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙයක් අරන් දුන්නා. ஏற்கனவே இருந்த அமைச்சர் விட்டு இடத்தை நாங்க අල්ලස් කොමිසමටම. ஊழல் திணைக்களத்துக்காக දැන් පරීක්ෂණ ටික යනවා. இப்போது விசாரணைகள் போய் අපි கொண்டிருக்கின்றன. ආයතන ශක්තිමත් කර දුන්නා. நாங்கள் நிறுவனங்களை නීති හදලා දුන්නා. சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි? ஏன்? එනවා ඒගොල්ලෝ පොලිමේ හිටපු ගෙදර வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டுக்கே போய் දැන් கொண்டிருக்கிறார்கள். පරීක්ෂණයක් කරනවා. இப்போது விசாரணைகள் நடக்கின்றன. නඩුව අහන්න ඕන කිව්වා. வழக்கு விசாரணை வரும் என்பது නඩුව අහන්න අධිකරණ මදි කිව්වා.
நீதிமன்றங்கள் குறைவு என்றார்கள். අලුත් අධිකරණ දැම්මා. இப்போது புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கியுள்ளோம். කොහෙද දැම්මේ? எங்க போட்டிருக்கின்றோம்? හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளை நீதிமன்றங்களாக மாற்றி இருக்கின்றோம். එදා කාලා බීලා සැප හිටපු ගෙවල් அன்று குடித்து தின்று අද විත්ති කූඩට නැගලා නඩු අහනවා. இன்று விசாரணை கூடங்களாக மாறி இருக்கின்றது. හිටපු සෞඛ්‍ය ඇමති இருந்த சுகாதார அமைச்சர் අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. இன்று அவர் குற்றவாளி கூண்டிலே இருக்கின்றார். කලින් කාපු බීපු ගෙදර அவர் ஏற்கனவே குடித்து தின்ற வீட்டிலேயே මොකද වෙලා තියෙන්නේ? என்று என்ன நடந்திருக்கிறது? අධිකරණ හදලා දීලා තියෙනවා. நீதிமன்றம் உருவாக்கி இருக்கின்றோம். ශක්තිමත් කරලා තියෙනවා. பலப்படுத்தி இருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்படத்தான் வேண்டும். මම තමුන්නාන්සල සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு, වංචනිකයන්ට திருடர்களுக்கு, திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මැයි මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට 1000 பேருக்கான விசாரணை நடக்க இருக்கின்றது. මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මැයි මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், දූෂිතයන්, திருடர்கள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු අහමින් තිබෙනවා. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. කට්ටිය කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්තම් තමයි පුදුමේ. பயப்படாததான் ஆச்சரியம். දොරකට දැවිලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්නාන්සල සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාන්සල අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை අපි ඒ வழங்கி ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். නේද? පරම්පරාවෙන් ජනාධිපතිවරුද, பரம்பரையினூடாக ஜனாதிபதிகள், පරම්පරාවෙන් අගමැතිවරුද, பரம்பரையினூடாக பிரதமர்கள், ඒව ගැන අපි මනින්නේ නැහැ. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கவில்லை. හිටපු ජනාධිපතිද, இருந்த ஜனாதிபதியா, හිටපු අගමැතිද, இருந்த பிரதமரா, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද, இருந்த ஜனாதிபதி விட்டு மனைவியா, ජනාධිපතිගේ පුතාද, ஜனாதிபதி விட்டு மகனா, හිටපු ජනාධිපතිගේ බෑනද, இருந்த ஜனாதிபதி விட்டு மருமகனா, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද, இருந்தவர் விட்டு மச்சானா, ભેදයක් නැහැ. எந்த வேறுபாடும் கிடையாது. නීතිය සමානව ළඟට එනවා. சட்டம் அனைவருக்கும் சமம். ඔච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான். අපි කියන්නේ එකයි. நாங்கள் கூறுவது ஒன்றுதான். දේශපාලනයට එන්න කලින් ඒගොල්ලෝ அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் ඥාතීන්ට වරෙන්තු නිකුත් කරලා තිබෙන්නේ. அவர்களுடைய உறவினர்களுக்கான සමහර රට පැනලා ඉන්නවා. பிடியானை අපි උපරිම උත්සාහ කරන ඒගොල්ලෝ ඉන්න. வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். ඒ அவர்கள் අධිකරණ හමුවකට පමුණුවන්න. මේ රටේ ජනතාවට இந்த நாட்டு மக்களுக்கு නීතිය පිළිබඳ විශ්වාසය ගන්න ඕන. சட்டம் தொடர்பான நம்பிக்கை, ඒ වැඩේ අපි කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் உருவாக்குகின்றோம். ඒගොල්ලෝ කලබල වෙමින් තිබෙනවා. அதனால் அவர்கள் ඒ பயப்படுகின்றார்கள். විතරක් නෙවෙයි අපේ රටේ ආර්ථිකය அதே போல நம்முடைய நாட்டின் ලංකා பொருளாதாரம் ඉතිහාසයේ සියලුම හොඳ දත්ත වලින් இலங்கை வரலாற்றில் වැඩිම වාර්තා තියලා තියෙනවා. கூடுதலான சாதனைகளை நாம் මම செய்திருக்கிறோம். තමුන්නාන්සලට කියන්නම් நான் உங்களுக்கு கூறுகின்றேன், අපි දිට්ටෝට කෝටි 50ක් වෙන් කරා. நாங்கள் திட்வா சூறாவளிக்காக 50,000 கோடி හැබැයි ஒதுக்கினோம். සතයක් ණයට අරගෙන නෙවෙයි. ஆனால் 1% கூட கடன் வாங்கவில்லை. අලුතෙන් මුදල් අත්තු ගහලා නෙවෙයි. புதிதாக காசு භාණ්ඩාගාරයේ ධන ඉතුරු කරලා திரைச்சேரியில் உள்ள காசை ඒ ජනතාවගේ වැඩවලට යොදවනවා. மக்களுடைய வேலைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். රුපියල් කෝටි 10,000ක් 10,000 கோடி ரூபாய்கள் මේ යුද්ධෙන් අසිරිතාවට පත්වන ජනතාවට වෙන් කරා. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு මුදල් நாங்கள் අත්තු ගහලා නෙවෙයි. புதிதாக நோட்டு அச்சடிக்கவில்லை, ණය අරගෙන නෙවෙයි. கடன் எடுத்து இல்லை, ඉතුරු කරලා ජනතාවගේ සල්ලි மக்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் இதை செய்திருக்கிறோம். පාරවල් ටික හදනවා. பாதைகளை போடுகின்றோம், පාලම් ටික හදනවා. பாலங்களை செய்கின்றோம், නිවාස හිමියට නිවාස අරන් දෙන සැලසුම හදනවා. வீடு இல்லாதவர்கள் வீடை உருவாக்க திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். සාමාන්‍ය නිවාසයකට දුන්නේ பொதுவாக வீடுகளுக்கு கொடுத்தது ඉඩම ගන්න ලක්ෂ 4යි. இடம் எடுப்பதற்காக 4 லட்சம், ගේ හදා ගන්න ලක්ෂ 12යි. வீடு செய்வதற்காக 12 லட்சம், ලක්ෂ 16යි.
16 லட்சம் வழங்கப்பட்டது. ඒක අපි ලක්ෂ 25ක් වැඩි කරා. நாங்கள் அதை 25 லட்சமாக අපි දෙනවා මේ වත්ත நாங்கள் இந்த தோட்ட නිවාස හිමි ජනතාවගේ தோட்ட பகுதியில் வீடு இல்லாத மக்களுக்கு නිවාස ලබා දීමේ වගකීම අපි බාර අරන් තියෙනවා. வீடு வழங்கும் பொறுப்பை ඒක ඉටු කරන්න ඕන. அதை செய்ய வேண்டும். එක ප්‍රශ්නයක් අපිට තිබෙනවා. ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නය. இடம் தொடர்பான பிரச்சனை. ඒක අපි හොයන්න ඕන. நாங்கள் அதை தேட ඒක வேண்டும். අපි විසඳන්න ඕන. அதை தீர்க்க வேண்டும். ඉඩමක අයිතිය, இடத்தின் உரிமையை, නිවාසක හිමිකම வீட்டின் உரிமையை අරන් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் ඒ වගේම அரசாங்கம். ගත්තොත් අපේ අධ්‍යාපනයේ அதே போல் கல்வியை எடுத்துக்கொண்டால் විශාල ප්‍රතිසංස්කරණයක් අපි ඇති කරනවා. பல்வேறு சீர்திருத்தங்களை உருவாக்குகின்றோம். මා දන්නා විශේෂයෙන්ම முக்கிய குறிப்பாக දෙමළ මාධ්‍ය ගුරුවරුන්ගේ හිගියක් තිබෙනවා. தமிழ் மீடியத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றது. අපි මොකද්ද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கின்றோம்? දැන්ටමත්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශයක සාකච්ඡා කරමින් ඉන්නවා. தற்போது கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். අපේ දෙමළ මාධ්‍ය විද්‍යාපීඨවල எம்முடைய ஆசிரியர் கல்வி கலாசாலைகளுக்கு සියලු පුරප්පාඩු පුරවන්නත් அனைத்து வித வெற்றிடத்தை நிரப்பவும் ඒ විද්‍යාපීඨ දෙමළ මාධ්‍යෙන් තිබෙන විද්‍යාපීඨවලට தமிழ் மீடியத்தில் காணப்படுகின்ற වැඩියෙන් දෙමළ දුවදරුවන් ගන්නත් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதிக அளவிலான தமிழ் பிள்ளைகளை අපිට சேர்ப்பதற்கு අවශ්‍ය මේ මලේගම් ජනතාවගේ දරුවන්ට எமக்கு தேவை இந்த மலைய மக்கள் හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕනකම තිබෙනවා. சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ දරුවන්ට තියෙන මාවත තමයි அந்த பிள்ளைகளுக்கு இருக்கின்ற வழிதான் අධ්‍යාපනය. கல்வி. 100 දුක් විඳා 100 பேர் பாதிக்கப்பட்டாலும் අම්මා දුක් විඳිනවා. சாரி தாத்தா பாதிக்கப்பட்டார், அம்மா பாதிக்கப்பட்டார். හැබැයි දරුවට දුක් විඳින්න දෙන්න බෑ. ஆனால் பிள்ளைக்கு துன்புறுத்த இடமளிக்க முடியாது. දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න ඕන. பிள்ளையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். දරුවා මේ විශ්සෙන් ගොඩ ගන්න තියෙන හොඳම මාර්ගය අධ්‍යාපනය. இந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு இருக்க ஒரே வழி கல்விதான். එනිසා අපි අධ්‍යාපන ගැටලු ටික විසඳන්නම්. அதனால் கல்வி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருகின்றோம். අපි මේ කඳු ඇතුළට ගියපුවාම இந்த மலை பிரதேசங்களுக்கு சென்றவுடன் අපි දන්න පාරවල් වැටිලා තියෙන්නේ. எமக்கு தெரியும் பாதைகள் காணப்படுகின்றது. එක වෙලාවක කියන ප්‍රාදේශ සභාවට පාරයිති. ஒரு சில இடங்களை பிரதேச சபைக்கு තව சொந்தமாக, වෙලාවක කියන වත්තට පාරයිති. தோட்டங்களுக்கு சொந்தம் என்றார்கள். වත්තෙන් හදන්නෙත් නෑ. தோட்டத்துல செய்யவும் மாட்டேங்கிறார்கள், සභාවෙන් හදන්නෙත් නෑ. சபையிலும் செய்ய හැබැයි மாட்டேங்கிறார்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා ஆனால் நான் பாரிய தொகை තමුන්නාසලා ගම් බිම්වලට යන පාරවල් ටික හදලා දෙන්න අපි සැලසුම් හදනවා, වැඩ කරනවා. அனைத்து மக்களுடைய வீதிகளையும் செய்வதற்கான நிதியை ஒதுக்கி පාර තියෙන්න ඕන. வீதி இருக்க வேண்டும், හොඳ නිවාණක් තියෙන්න ඕන. சிறந்த வீடு இருக்க வேண்டும், ආදාය මාර්ග තියෙන්න ඕන. வருமான வழி இருக்க வேண்டும், දරුවන්ට අධ්‍යාපනයක් තියෙන්න ඕන. மக்களுக்கு கல்வி இருக்க வேண்டும், හොඳ ගෞරවයක් තියෙන්න ඕන. சிறந்த கௌரவம், சுய ඒ නිසා கௌரவம். මලේගම් ජනතාව அதனால் மலைய மக்களுக்கு සතවර්ෂයකට අධික කාලයක් நூற்றாண்டுகளாக පීඩාවට පත් වුණු ජනතාවගේ துன்பத்துக்கே ஆளாகிய மக்கள் ජීවිතය, வாழ்க்கை, ගෞරවය, கௌரவம், ආර්ථිකය பொருளாதாரம் ගොඩනගන ආණ්ඩුව මේක. அனைத்தையும் மேம்படுத்துகின்ற අන්න அரசாங்கம். ඒක ඒවා තමයි ජනතාවගේ ආණ්ඩුව. அதுதான் மக்களுக்கான அரசாங்கம். ඒ නිසා අපි කවුරුත් දන්නවා அதனால நம்ம அனைவருக்கும் தெரியும், ආණ්ඩුව හදලා අවුරුදු එකමාරයි. அரசாங்கத்தை உருவாக்கி 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක් යයිද? எவ்வளவு காலம் போகும்? අවුරුදු එකමාරයි. 1.5 வருடங்கள். කොච්චර කාලයක්? எவ்வளவு காலம்? මේ ආණ්ඩුව යලි දශක ගණනාවකට හොල්ලන්න බැරි ආණ්ඩුවක් බව මතක තබා ගන්න. இந்த அரசாங்கம் தசாப்தங்களாக අපි පියවරෙන් පියවර මේ රට හදනවා. நாங்கள் படிப்படியாக நாட்டை முன்னேற்றுகின்றோம். සැලසුම් සාගත මේ රට හදනවා. திட்டத்தின் අடிப்படையில் உருவாக்கும் நாட்டை මේ අබා ඉදිරිපිට ඉන්න මේ ජනතාවගේ ජීවිතය இங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை උසස් ජීවිතයක් බවට පත් කරනවා. மேம்பட்ட வாழ்க்கையாக, අපේක්ෂා බංගත්වයෙන් පිළිලා ඉන්න ජනතාව, ஏமாற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், අනාගතය පිළිබඳ විශ්වාස කරන ජනතාව, எதிர்காலம் தொடர்பாக நிச்சயமற்ற තරම් மக்கள், මිය ගියට පස්සේ තමන්ගේ දරුවන්ට මොකක් වෙයිද කියලා කල්පනා කරන ජනතාව தனக்கு பிறகு தனது பிள்ளைக்கு என்ன நடக்கும் என මේකට වඩා හොඳ ජීවිතයක් දෙන්න ඕන. இதை விட சிறந்த வாழ்க்கையை பெற்று தர අන්නේ வேண்டும். ජීවිතය, அந்த வாழ்க்கையை, ඒ අපේක්ෂාව, அந்த எதிர்பார்ப்பை, ඒ බලාපොරොත්තුව அந்த எதிர்பார்ப்பை ලබා දෙන ආණ්ඩුව තමයි பெற்றுக் கொடுக்கின்ற அரசாங்கம். මේ ජනතාව එකතු වෙලා හදලා තියෙන ආණ්ඩුව. இந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய அரசாங்கம். මේ ආණ්ඩුව හැදුවේ இந்த මේ රටේ ජනතාව. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது இந்த நாட்டு மக்கள். නැත්තම් අපි හැදුවේ අපේ පෞල් පරම්පරාව නෙවෙයි. நாம் எங்களுடைய குடும்பத்தை உருவாக்கவில்லை. මාව ජනාධිපති කරන්න මගේ ධනය නෙවෙයි. பெரிய செல்வம் எனக்கு கிடையாது. මාව ජනාධිපති කරන්න මගේ පෞල් නෙවෙයි. என்னை ஜனாதிபதியாக்க குடும்பம் கிடையாது. මේ රටේ වැඩ කරන දුක් විඳින ජනතාව. இந்த நாட்டில் உழைக்கின்ற துன்பப்படுகின்ற අපේ மக்கள். මේ ආණ්ඩුව හැදුවේ තමුන්නාන්සේලා. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியது நீங்கள். ඒ නිසා අපි කවුද? அதனால் நீங்கள் யார்? ජනතාවයි, மக்கள், ආණ්ඩුවයි,
அரசாங்கமும் එකට ගොඩනැගුණු ආණ්ඩුව මේක. ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையில் முதன்முறையாக ජනතාවක් மக்களும் ආණ්ඩුවක් அரசாங்கமும் එකට බැඳිලා ඉන්නවා. ஒன்றோடு ஒன்று இணைந்து විඩල காணப்படுகிறார்கள். තිබ්බේ කොහොමද? முன்னர் எப்படி இருந்தது? ජනතාව එක පැත්තක, மக்கள் ஒரு பக்கம், ආණ්ඩුව තව පැත්තක. அரசாங்கம் இன்னொரு பக்கம். ජනතාව පාරට බහිනවා. மக்கள் வீதியில் இறங்குகிறார்கள். ආණ්ඩුව පොළු අරගෙන එනවා. அரசாங்கம் தடிகளை எடுத்துக் கொண்டு வரும். ජනතාව උද්ඝෝෂණ කරනවා. மக்கள் போராட்டம் செய்வார்கள். ආණ්ඩුව කඳුළු ගෑස් ගහනවා. அரசாங்கம் கண்ணீர் புகையடிக்கும். ජනතාව ඉල්ලීම් ඉල්ලනවා. மக்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள். ආණ්ඩුව බය කරනවා. அரசாங்கம் பயமுறுத்தும். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුව කරලා තියෙනවා. ஆனால் இலங்கையில் முதன்முறையாக ජනතාවයි மக்களும் ආණ්ඩුවයි அரசாங்கமும் එකට ඉන්න පාලනයක්. ஒன்றோடு ஒன்றாக இருக்கும் එහෙම அரசாங்கம். නෙවෙයිද? அப்படி இல்லையா? මොකද අපි අතර තියෙන වෙනස්කම්? நமக்கு இடையில் இருக்கின்ற வேறுபாடு என்ன? අපි සමානයින්. நாம் சமமானவர்கள். එකට අයියා කියන්න පුළුවන්. எம்மை அண்ணா என்று கூற එකට முடியும். මල්ලි කියන්න පුළුවන්. தம்பி என்று கூற முடியும். එකට පුතේ අම්මේ කියලා කතා කරන්න පුළුවන්. மகன் மகள் என்று கூற முடியும். අපේ ආණ්ඩුවක් හදලා තියෙන්නේ. அப்படியான அரசாங்கத்தை உருவாக்கி නිසා මේ ආණ්ඩුව තියෙන්නේ இந்த அரசாங்கம் இருப்பது ජනතාව ගොඩනගපු නිසා. மக்களை மேம்படுத்துவதற்காக. මේ ආණ්ඩුව රකින්නේ இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவது ஜனதாவ. மக்கள். මේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ இந்த அரசாங்கம் வேலை செய்வது ජනතාව වෙනුවෙන්. மக்களுக்காக. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා. அதனால் நாங்கள் நம்புகின்றோம். අපි සියලු දෙනා එකතු වෙමු. நாம் அனைவரும் මේ ஒன்றிணைவோம். නුවරඑළිය අද දිනේ இந்த நூறலியாவில் இன்றைய தினத்தில் දසදහස් ජනතාවක් பல்லாயிரக்கணக்கான மக்கள் මේ එකතු වෙලා කියාපාන්නේ කුමක්ද? ஒன்று கூடி எண்ணத்தை கூறுகின்றோம். අපි ලෑස්ති මේ රට හදන්න. இந்த நாட்டை செய்வதற்கு நாங்கள் අපි தயார். ලෑස්ති මේ ආණ්ඩුවත් එක්ක ඉස්සරහට යන්න. இந்த அரசாங்கத்துடன் முன் செல்ல தயார். අපි මේ ආණ්ඩුව විශ්වාස කරනවා කියලා පණිවිඩය දීලා තියෙනවා. இந்த அரசாங்கத்தை நாங்கள் ඉතින් நம்புகின்றோம். අපි එකතු වෙමු. நாம் ஒன்றிணைவோம். අපි ජයග්‍රහණ වෙනුවෙන් ඉදිරියට ගමු. வெற்றியை நோக்கி முன்னோக்கி ඒ செல்வோம். නිශ්චල දෙනාට ආරාධනා කරමින් அதனால் நாங்கள் உங்கள் அனைவரையும் මම அழைத்து නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නන්දි. හැම දිනකටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. නන්දි බොහොම ස්තුතියි. நன்றி.